நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பேச்சியம்மாள் என்ற இளம்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்துல தாளைத்து பேருந்துகள் இருக்கக்கூடிய இடத்துல கணவன் மனைவி இருவர் இருந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீர்னு கையில் வைத்திருந்த அருவாளையை வைத்து பேச்சியம்மாள் என்ற இளம்பெண்ணை அவரது கணவர் சுதாகர் என்பவர் தரமாரியாக வெட்டி அங்கேயே படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். உடனடியாக புறக்காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பெண்ணை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்க்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து தப்பியோடிய சுதாகர் நேரடியாக காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்திருக்கிறார். போலீசார் அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டது வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது போலீசார் அங்க பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை மாநகரத்துடைய துணை ஆணையாளர் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில கணவன் மனைவிடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமாக இந்த பிரச்சனை நடந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது உடல் கைப்பற்றப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசாரும் சம்பவ இடத்துல சிசிடிவி கேமரா புள்ளிகளை பறிமுதல் செய்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.